வணக்கம், வெல்கம் டு அம்மா சமையல். நம்ம இன்றைக்கி நேந்திரம் வாழைக்காயில் நல்லா மொறு மொறுன்னு ஃபிங்கர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு நேந்திரம் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ அதோட காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தோலெல்லாம் சீவிக்கலாம். உங்களுக்கு நேந்திரம் வாழைக்காய் கிடைக்காட்டி எந்த வாழைக்காய் கிடைக்குதோ நீங்கள் அதில் இதே மாதிரி ஃபிங்கர்ஸ் பண்ணலாம். இப்போ தோலெல்லாம் சீவியாச்சு. இப்போ இதை நல்ல ஃபிங்கர் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப மொத்தமாக பீஸ் போட்டுடாதீங்க. மீடியம் சைஸில் இருந்தால் தான் நமக்கு வாழைக்காய் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா நீளமாக எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. அடுத்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் சோள மாவு சேர்த்துக்கலாம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், பூண்டு பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கரம் மசாலா தூள் இல்லாட்டி பரவாயில்ல, விட்டுடுங்க. பூண்டு பொடி இல்லைன்னா அதுக்கு பதிலாக பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவை ஒரு கெட்டியான பதத்துக்கு கலந்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா வாழைக்காயோட இந்த மாவு நல்லா ஒட்டாது. அதனால மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் எல்லாத்தையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா சூடான எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். எண்ணெயில் போட்ட உடனே கிளறி விடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து கிளறி விடுங்க. அப்போ தான் வாழைக்காயோட இந்த மாவு நல்லா பிடிச்சிக்கும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, அப்போ தான் எல்லா சைடும் நல்லா ஈவனாக குக் ஆகும். இப்போவே கலர் நல்லா மாறிடுச்சு. எண்ணெயோட சலசலப்பும் குறைஞ்சிருச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நேந்திரம் வாழைக்காய் ஃபிங்கர்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெளியில் மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இந்த சுவையான ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அம்மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.